அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுஅறிவு வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம 80 முக்கியமான பொதுஅறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது தேர்வு எண் 20. இந்த 80 முக்கியமான பொதுஅறிவு வினாக்களும் எந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 6-7 ஸ்கூல் புக்கில் இருக்கிற புவியியல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது எல்லாம் என்ன? புவியியல் தான். சரிங்களா? புவியியல் தான் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, சூரியன் பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? இந்த 2 வாயுக்களால் தான் சூரியனில் அணுக்கரு இணைவு வினை அப்படின்றது நடக்குது. அதன் மூலமாக தான் மிகப்பெரிய அளவில் வெப்ப ஆற்றல் அப்படின்றது உமிழப்படுது. சரிங்களா? அடுத்த கூற்று பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் சூரியனின் நிறை மொத்த நிறையில் 99.6% சொல்லியிருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? 99.86% வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நிறை தான். மீதி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோள்கள் எல்லாமே. சரிங்களா? நம்ம பூமி, நிலா, சரிங்களா, செவ்வாய் கிரகம், வியாழன், சனி கிரகம், எல்லா கிரகங்களும் மற்ற பர்சன்டேஜ் தான். சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு அதிகமான நிறையை கொண்டது தான் சூரியன். சரிங்களா? அதனால தான் அது ஒட்டுமொத்தமாக எல்லா கிரகத்தையும் தன்னுடைய ஈர்ப்பு விசையால் இழுத்து வச்சிருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கடகரேகை சூரியனின் மீது செங்குத்தாக விழும் நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூன் 21 அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது அப்படின்னா திபேத்திய பீடபூமி தான். சரிங்களா? இதை தான் உலகின் 3வது துருவம்னு கூட சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகிலேயே மிகவும் நீளமான மலைத்தொடர் என அழைக்கப்படுவது எதுனா ஆண்டீஸ் மலைத்தொடர் தான். சரிங்களா? தென் அமெரிக்காவில் இருக்குது. சரிங்களா? ராக்கி மலைத்தொடர்ன்றது வட அமெரிக்காவில் இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடர்ன்றது உலகிலேயே மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடர். சரிங்களா? இமய மலைத்தொடர்னு சொல்லும்போது உலகிலேயே இளமையான மடிப்பு மலைத்தொடர், உலகிலேயே அதிக சிகரங்களை கொண்ட, சரிங்களா, உலகிலேயே மிகவும் உயரமான அதிக சிகரங்களை கொண்ட மலைத்தொடர் எதுனா நம்ம இமய மலைத்தொடர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிசம்பர் 5 தான் நம்ம உலக மண் நாளாக கடைபிடிக்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மலாக்கா நீர் சந்தி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக ஆழமான அகழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மரியானா அகழி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் எந்த பீடபூமியில் கனிம வளம் நிறைந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். உலகின் சிறிய கண்டம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலிய கண்டத்தை தான் நம்ம உலகின் சிறிய கண்டம்னு சொல்கிறோம். சரிங்களா? 7 கண்டம் இருக்குது. அதில் ரொம்ப சிறிய கண்டம் ஆஸ்திரேலிய கண்டம், ரொம்ப பெரிய கண்டம் ஆசிய கண்டம். சரிங்களா? அந்த ஆஸ்திரேலிய கண்டத்தை வந்து தீவு கண்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக ஆழமான பெரிய பெருங்கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பசிபிக் பெருங்கடல் அப்படின்றது தான். சரிங்களா? இதில் தான் உலகின் மிக ஆழமான அகழியான மரியானா அகழி அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜாவா அகழி எந்த பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஆழமான அகழி தான் அந்த ஜாவா அகழி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெப்பமண்டல மலைக்காடுகளை தான் நம்ம பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த கால்வாய் ஆசியாவையும் ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூயஸ் கால்வாய் தான். சரிங்களா? ஆசியாவை ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு கால்வாயாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசியாவில் மிக நீளமான நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாங்சி நதி அப்படின்றது தான். சீனாவில் ஓடக்கூடிய யாங்சி நதி அப்படின்றது தான். இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னா கங்கை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அப்போ வெப்பமான கோள் எது அப்படின்னா வெள்ளிக்கோள் தான் வெப்பமான கோள். செந்நிற கோள் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய். சரிங்களா? சிவப்பு கோள் செந்நிற கோள் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் கோள் தான். உருளும் கோள் அப்படின்னா யுரேனஸு. குளிர்ந்த கோள் அப்படின்னா நெப்டியூன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மவுண்ட் சின்ட்ராம் தான். இங்கே தான் உலகின் மிக அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது நடக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகிலேயே மிக அதிகமான இரும்பு தாது எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிய கண்டத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். உலகிலேயே அதிக அளவில் மைக்காவை உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனா அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு 7வது புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா மைக்கா உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு எது அப்படின்னு சொல்லி இந்தியாவை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு உலகிலேயே அதிக அளவில் மைக்கா உற்பத்தி செய்கிற நாடு எதுனா சீனா அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 20வது கொஸ்டின். தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாய்லாந்து தான் நம்ம தென்கிழக்கு ஆசியாவுடைய அரிசி கிண்ணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். எந்த நாடுகள் பேரிச்சம்பழங்களை அதிகமாக விளைவிக்கின்றன அப்படின்னா ஈரான் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஆசியாவின் மக்கள் அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 143 அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாத கடற்கரை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரபிக்கடல் அப்படின்றதான் உங்களுக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் போன்று இருக்கிறது எது அப்படின்னா ஸ்டம்போலி எரிமலை அப்படின்றதான் மத்திய தரைக்கடலுடைய கலங்கரை விளக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் சரியான கூற்று எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் கூற்று. நிலவை ஆராய இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு.
இந்தியாவுடைய முதல் விண்கலம் ஆரியப்பட்டா தான், ஆனால் அது நிலவை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அனுப்பப்படலை. சரிங்களா? அப்போ இது தப்பு. அடுத்த கூற்று பாருங்கள், மனிதன் தன் காலடியை பதித்த ஒரே விண்பொருள் எதுனா நிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். சரிங்களா? அப்போ 2 மட்டும்தான் சரி, 1 வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அப்படின்றது வெப்ப சக்தியை கொண்டது. சரிங்களா? வெப்ப சக்தியிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரேக்கர்கள் அப்படின்றதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், எந்த நாட்டில் எருது சண்டை உலக புகழ்பெற்ற விளையாட்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெயின் தான் வந்து எருது சண்டைக்கு ரொம்ப புகழ்பெற்றது. அடுத்த கொஸ்டின், ஐரோப்பாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஸ்லாந்து அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் வழியே எத்தனை தீர்க்க கோடுகள் செல்கின்றன அப்படின்னா 30 தீர்க்க கோடுகள். சரிங்களா? 30 தீர்க்க கோடுகள் அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூமியோடைய ஆரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6371 கிலோமீட்டர் தான். சரிங்களா? இதுதான் பூமியோடைய ஆரம். அடுத்த கொஸ்டின், காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனாவில் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது காற்றடி வண்டல் படிவுகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உலகின் 3/2 பங்கு எரிமலைகள் எந்த பெருங்கடலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பசிபிக் பெருங்கடலில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இதை வந்து நெருப்பு வளையம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? 3/2 பங்கு எரிமலைகள் இதை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இதை நெருப்பு வளையம்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மௌனாலோ அப்படின்ற எரிமலை தான். சரிங்களா? மௌனாலோ அப்படின்ற எரிமலை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் உள்ள செயல்படும் ஒரே எரிமலை எந்த தீவில் இருக்குது அப்படின்னா போரான் தீவில் இருக்குது. சரிங்களா? பேரான் தீவு அப்படின்றது தான். அந்தமான் நிக்கோபர் தீவில் இருக்கக்கூடிய பேரான் தீவு அப்படின்ற அந்த தீவில் தான் நம்ம இந்தியாவில் செயல்படுற ஒரே ஒரு எரிமலை அங்கே தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பசிபிக் கடற்கரையில் அதிகமாக செயல்படும் எரிமலைகள் அமர்ந்திருப்பதால் இதனை எவ்வாறு அழைக்கிறோம்னா பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பசிபிக் என்னன்னு சொல்கிறோம்? நெருப்பு வளையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அப்படின்னா மியாமி கடற்கரை அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் இரும்பு தாது எங்கே கிடைக்குதுன்னா கஞ்சன் மலை, சேலத்தில் வந்து கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க. ராக்கி மலைத்தொடர் அப்படின்னு சொன்னோம்னா வட அமெரிக்காவில் இருக்குது. ஆண்டிஸ் மலைத்தொடர்ன்றது தென் அமெரிக்காவில் இருக்குது. இமய மலைத்தொடர் அப்படின்றது ஆசியாவில் இருக்குது. சர்வதேச மலைகள் தினம் அப்படின்னு சொன்னோம்னா டிசம்பர் 11. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனா அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலியம் ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம், இன்னொரு இடத்துல நிலக்கரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ 6th to 7th வரைக்கும் இருக்கிறதுல உங்களுக்கு பெட்ரோலியம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 8th 9th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிலக்கரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க. ஆனால் நம்ம வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொன்னால் பெட்ரோலியத்தை தான் சொல்கிறோம். இதே உங்களுக்கு கருப்பு வைரம் அப்படின்னு சொன்னோம்னா தான் நிலக்கரி. சரிங்களா? இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 42வது கொஸ்டின், தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் எங்கு அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னா சேர்வராயன் மலையில் கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்புன்னு சொல்லும்போது 1,30,058 சதுர கிலோமீட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், உலகில் நிலக்கரியை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனா அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளதுன்னா அசாமில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. உலக மக்கள் தொகை நாள் எப்பொழுது அப்படின்னா ஜூலை 11. உலக கலாச்சார பல்வகை நாள் எதுனா மே 21. உலக மத நல்லிலக்கண நாள் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அடுத்தது பன்னாட்டு தாய்மொழி தினம் அப்படின்னு சொல்லும்போது பிப்ரவரி 21. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எது மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று அப்படின்னா தாமிரம் அப்படின்றது தான். இதுதான் நம்ம மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத கனிமம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 49வது கொஸ்டின், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், உலகில் மிக அதிக அளவில் மழைப்பொழிவும் பகுதி மேகாலயாவில் இருக்கிற மவுண்ட் சின்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். சரிங்களா? உலகத்திலேயே அதிகமான மழைப்பொழிவுன்றது மேகாலயாவில் இருக்கிற மவுண்ட் சின்ராமில் தான் பொழியப்படுது. இது சரி. அடுத்த கூற்று பாருங்கள், உலகில் குறைவான மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சால்மர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரி தான். அப்போ 2ம் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் சரிங்களா பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஷ் வடிநில பகுதி தினந்தோறும் மழையை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கிறதுனால அமேசான் வடிநில பகுதி தான் தினமும் வந்து மழை பொழிய பெறுது. இது வந்து 4 மணி நேர கடிகார மழை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? 4 மணி கடிகார மழை பொழிவு அப்படின்னு கூட சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கும் நீர் சந்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேரிங் நீர் சந்தி அப்படின்றதான் அமெரிக்காவையும் ஆசியாவையும் வந்து பிரிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலை வரைபடம் உருவாக்குதல் அறிவியல் பிரிவு டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். நிலை வரைபடம் உருவாக்குதல் அறிவியல் பிரிவு வந்து கார்ட்டோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம்.
சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து சரியான கூற்று நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று, சுனாமி என்பது ஜப்பான் மொழி சொல் ஆகும். இதன் பொருள் வந்து ஆழி பேரலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தப்பு. துறைமுக அலைகள் அப்படின்றது தான் சரியானது. அப்போ 1 தப்பு. அடுத்தது பாருங்கள், இந்திய பெருங்கடலில் 2004 டிசம்பர் 24 அன்று சுனாமி ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 26 அன்று ஏற்பட்டிருக்கும். அப்போ 2மே தப்பு தான். அப்போ 2ம் தவறுன்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தாஜ்மஹாலில் உள்ள வெள்ளை பனிக்கற்கள் எந்த பாறை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உருமாறிய பாறை. சரிங்களா, உருமாறிய பாறை வகையை சார்ந்தது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புவியின் தோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மண்ணை தான் நம்ம புவியின் தோல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காலநிலை கணக்கீடுகளில் ஒரு திட்டமான சராசரி காலம் என்பது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலநிலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 30லேருந்து 35 வருஷம் நடந்த சராசரி வானிலையை சொல்கிறது தான் காலநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இப்போ 35, 30லேருந்து 35 அப்படின்னு தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம 35ன்னு எடுத்துக்கலாம். 57வது கொஸ்டின் பாருங்கள், தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 101 தான். சரிங்களா. மருத்துவ அவசர உதவிக்கு உங்களுக்கு 108. சரிங்களா. 1098 அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து குழந்தைகள் உதவி எண். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புவியில் உள்ள மொத்த நீரில் நன்னீரின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2.8% தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், செர்னோபில் அணு உலை விபத்து எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1986 நடந்திருக்கும். சரிங்களா. போபால் அணு உலை விபத்து வந்து 1984 நடந்திருக்கும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் டெட்ராய்டு நகரம் என அழைக்கப்படுவது எதுனா சென்னை தான். சரிங்களா. டெட்ராய்டு அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு கூட சொல்லலாம். டெட்ராய்டுனா என்னென்னா, இது வந்து வாகன தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது, வாகன உதிரி பாகங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது, வாகனங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுறதுனால இதை வந்து நம்ம டெட்ராய்டு நகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துவியலை கேட்டிருக்காங்க. ஒடிசா அப்படின்னு சொன்னோம்னா சிலிக்கா ஏரி வந்து ஒடிசாவில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் பழவேற்காட்டு ஏரி இருக்குது. சரிங்களா. கேரளாவில் வேமநாட்டு ஏரி இருக்குது. ராஜஸ்தானில் சாம்பார் ஏரி இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் நிலச்சரிவினால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீலகிரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா. நீலகிரி தான் தமிழ்நாட்டில் நிலச்சரிவால் அதிகமாக பாதிக்கப்படுது. 63வது கொஸ்டின் பாருங்கள், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளில் பருத்தி நெசவு தொழிலாளர்கள் அதிகம் அமைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குளிர் ஈரப்பத காலநிலையால் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் பெரிய கண்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிய கண்டம் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கடகரேகை, புவிநடுக்கோடு மற்றும் மகர ரேகை கடந்து செல்லும் ஒரே கண்டம் எது அப்படின்னா ஆப்பிரிக்க கண்டம் அப்படின்றது தான். சரிங்களா. 66வது கொஸ்டின் பாருங்கள், மனித இனங்கள் வாழ்ந்த பழமையான கண்டம் என்பதால் ஆப்பிரிக்காவை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா தாய் கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. தாய் கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சஹாரா பாலைவனம் அப்படின்றது தான். சரிங்களா. சஹாரா பாலைவனம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுது. தீ பாறைகளை வந்து நம்ம முதன்மை பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், உலக அளவில் முதல் நன்னீர் ஏரி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுப்பீரியர் ஏரி அப்படின்றது தான் நம்ம உலக அளவில் முதல் நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கனிமங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் உற்பத்தி செய்யக்கூடிய முதன்மையான நாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா. தங்கம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியது எதுனா சீனா. சரிங்களா. வெள்ளியை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியது மெக்சிகோ. பாக்சைட் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியது ஆஸ்திரேலியா. மாங்கனீஸ் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியது தென்னாப்பிரிக்கா. சரிங்களா. தென் அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. தென்னாப்பிரிக்கா. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் ஆட்சி மொழி அப்படின்றது ஹிந்தி தான். சரிங்களா. ஹிந்தி தான் ஆட்சி மொழி இந்தியாவில். அடுத்த கொஸ்டின், தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது எதுனா ஆஸ்திரேலியா கண்டத்தை தான் நம்ம தீவு கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய பனியாறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. லாம்பர்ட் பனியாறு அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அண்டார்டிகாவில் நிறுவிய முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட்சன் கங்கோத்ரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெள்ளை மற்றும் அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டார்டிகா கண்டத்தை தான் நம்ம வெள்ளை மற்றும் அறிவியல் கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மண் கொடுத்துருக்காங்க, இந்தாண்ட அதனுடைய சிறப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. வண்டல் மண் அப்படின்னு சொல்லும்போது வளமிக்க மண். சரிங்களா. கரிசல் மண் அப்படின்னா பருத்தி மண். சரிங்களா. செம்மண் அப்படின்னு சொல்லும்போது இரும்பு ஆக்சைடுகள் அதிகமாக காணப்படும். சரளை மண் அப்படின்றது மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மண். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று, இக்னீசியஸ் என்ற சொல் கிரேக்க மொழி சொல்லாகும். இதன் பொருள் தீ எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிரேக்க மொழி சொல் கிடையாது, லத்தீன் மொழி சொல். அப்போ இது தப்பு. சரிங்களா. அடுத்த கூற்று பாருங்கள், நீர் புகாத்தன்மை கொண்ட பாறைகள் தீ பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போ இது சரிதான். அப்போ 2 மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 78வது கொஸ்டின், இந்தியாவின் டேஷ் மாநகரம் உலகிலேயே 2வது அதிக நகரம் மக்கள் தொகை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுடெல்லி தான். இந்தியாவில் இருக்கிற புதுடெல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே 2வது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டது. ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது டோக்கியோ, ஜப்பானில் இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
கல்கூர்லி அப்படின்றது எந்த கனிமத்திற்கு புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தங்கத்துக்கு வந்து புகழ்பெற்றது தான் அந்த கல்கூர்லி அப்படின்றது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின், மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம். சரிங்களா. தாமிரம், செம்பு இதெல்லாம் ஒன்று தான். சரிங்களா. அப்போ இன்றைக்கி முக்கியமான 80 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். புவியியல் பகுதியிலேருந்து 6, 7 இந்த வகுப்புகள்லேருந்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின் பார்த்தோம். டெய்லி நம்ம இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு பல்கான கொஸ்டின்ஸை டெய்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.